பிளட் பிரஷருக்கு இது சாலச்சிறந்த முத்திரை. இந்த மாதிரி 5 நிமிடத்துல பிரஷரை கூட்டணும். ரொம்ப லோ பிபி ஆயிருது, தலை சுத்துது அப்படின்னு சொன்னா இந்த முத்திரையில உடனடியாக 10 நிமிடத்துல நம்மளுடைய பிளட் பிரஷர் நார்மலுக்கு வந்துருக்கும். அடுத்த முத்திரை சாந்தி முத்திரை. என்ன முத்திரை? இங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் குழந்தைங்களா. நல்ல வழக்கம் போல தரையில நீங்க உக்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும். கை ரெண்டையும் இதுல வச்சு கீழே பூமியில வைங்க. கொஞ்சம் கழுத்து மட்டும் கொஞ்சம் குறையும். சரியா? முதுகுத்தண்டை முழுசு இப்படி சாய்க்காம கழுத்து கொஞ்சம் சாயம். ஏன்னா கை தன் தரையில வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கழுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வந்தாதான் சரியா வரும். இங்க பாருங்க, இந்த 2 கையும் இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? இந்த விரல் இருக்குல்ல, அந்த சின்ன பிள்ளைங்க உன் கூட டூன்னு விடுவாங்களா, அது மாதிரி வேற டூ விட வேண்டாம். இப்ப நம்ம எல்லாரும் சேர்க்காதான் இருக்கணும். டூவை பத்தியே பேசக்கூடாது. சரியா? பாருங்க, இவ்வளவேதான். இந்த முத்திரை இதே மாதிரி ஒரு கையில கூட இந்த முத்திரை வைக்கலாங்கன்னு. ஒரு கையில சின் முத்திரை வச்சுக்கணும். ஒரு கையில இப்படி வச்சுட்டு ஒரு கையில சின் முத்திரை வச்சுக்கணும். இந்த முத்திரை இது எதுக்காக வேண்டி பயன்படும்னா, ஹை பிளட் பிரஷருக்கு இது சாலச்சிறந்த முத்திரை. ஹெவி ஹார்ட்டா இருக்கு, ஆமா நான் வீட்டுக்குள்ள வாரம்மா, இன்னைக்கு வந்திருக்க பேஷண்ட்டுகளுக்கான முத்திரையாகவே நான் இதை பதிவு பண்றேங்கன்னு. ஆமா நான் வீட்டுக்குள்ள வரேன், வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வீட்டுக்குள்ள நான் என்ட்ரி ஆகும்போது என்னை அறியாம ஒரு ஹெவி ஹார்ட்டட்னஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ உங்க கையை இது மாதிரி வச்சுட்டு இந்த விரல இது மாதிரி பாருங்க. அவ்வளவுதான், வேற நீங்க ஒண்ணுமே செய்யணும். இடது கை விரல வழக்கம் போல சின்முத்திரையில வயிற்றுக்கு மேல அப்படியும் வச்சுக்கலாங்கன்னு, அப்படி இல்லாம இப்படியும் வச்சுக்கலாம். ரெண்டையும் வச்சுக்கலாம். இது எதுக்கு? அந்த ஹெவி ஹார்ட்டட்னஸ் குறைக்கும். எப்போதும் ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆழம் காண முடியாத ஒரு துக்கம் இருக்கிறதுல இருந்து நம்மளை வெளியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாந்து 48 நாள் நீங்க இதுல இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷரை இது குறைச்சிரும். உங்களுக்கு அந்த ஹெவி ஹார்ட்டட்னஸ் குறைஞ்சிரும். ஒரு மன அமைதி, எங்கும் இல்லாத ஒரு மோன மன அமைதி உங்களுக்கு வந்துடும். அதுக்கு இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை கண்ணு. இதுக்கு பேர் சாந்தி முத்திரை அப்படின்னு பேரு. இந்த முத்திரையும் நம்மளுடைய மனதோடும் உடலோடும் உணர்வோடும் தொடர்புடைய முத்திரை. ப்ரெஷர் பேஷண்ட் நிறைய ப்ரெஷருக்கு கேட்குறாங்கப்பா. நான் இன்னொரு முத்திரை ப்ரெஷருக்கு சொல்றேன், ரொம்ப சுலபமான முத்திரை. பாருங்க, மாதங்கி முத்திரைக்கு வைப்பீங்க. மாதங்கி முத்திரைக்கு 2 கையும் வச்சுட்டு இந்த 2 விரலையும் மேல தூக்கி வைப்பீங்க. அப்படித்தானே மாதங்கி முத்திரை. இப்போ எல்லா விரலையும் வச்சிருங்க. இடது கை கட்டை விரல் வலது கை கட்டை விரல் கூட இருக்கணும். வலது கை ஆட்காட்டி விரல் மட்டும் இருக்கணும். அது பாருங்க, இவ்வளவுதான். இந்த முத்திரையில உடனடியாக 10 நிமிடத்துல நம்மளுடைய பிளட் பிரஷர் நார்மலுக்கு வந்துருக்கும். 10 நிமிடம் தான். பிரஷர் பேஷண்ட் யாரா இருந்தாலும் 10 நிமிடத்துல நார்மலுக்கு வந்துடும். நீங்க செய்ய வேண்டியது வலது கையை பாருங்க, அப்படியே லாக் பண்றீங்க. வலது கை ஆட்காட்டி விரலை மட்டும் நிமிர்த்தி வைக்கிறீங்க. வலது கை கட்டை விரலுக்கு மேல இடது கை கட்டை விரல். அது மாதிரி எவ்வளவுதான். இது மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பிளட் பிரஷர் உடனடியா கேட்கும். இதை இந்த பிளட் பிரஷர் கேட்கறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான முத்திரையில கொஞ்ச நேரம் 5 நிமிட நேரம் ஞான முத்திரை, சின்முத்திரை, நிறைய முத்திரை பேர் சொல்றாங்க கண்ணு. ஞான முத்திரை, சின்முத்திரை, புத்த முத்திரை, அப்புறம் புத்தி முத்திரை, இது நிறைய பேர் சொல்றாங்க. பட் நீங்க சின்முத்திரைன்னு கூட வச்சுக்கலாம், ஞான முத்திரைன்னு வச்சுக்கலாம். பாருங்க, இதுல ஒரு 5 நிமிட நேரம் இருந்துட்டு இந்த முத்திரையை நீங்க பண்ணீங்கன்னா உடனடியாக உங்களுடைய பிரஷர் 5 நிமிடத்துல கூட குறையுது. 5 நிமிடத்துல கூட குறையுது குழந்தை. அதே மாதிரி 5 நிமிடத்துல பிரஷரை கூட்டணும். ரொம்ப லோ பிபி ஆயிருது, தலை சுத்துது அப்படின்னு சொன்னா கருட முத்திரையில 5 நிமிடம் கூட தேவைப்படலை கண்ணு. இப்ப நீங்க லோ ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கை வலது கை இப்படி உள்ள இருக்கணும். அந்த
அதுக்கு இடையில இடது கையை அவ்வளவுதான். இந்த மாதிரி மார்புக்கு நேரம் வச்சுட்டு ஒரு ஃபிளாப் த ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஹேண்ட்ஸை வந்து ஃபிளாப் பண்ற மாதிரி, பறக்க விடுற மாதிரி, அதான சரியான வார்த்தை. அதை வந்து பறக்க விடுற மாதிரி. இது லோ ப்ரெஷர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு மாதிரி படப்படப்பா வரும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், ஏக்கும். இதை வந்து அப்படி 4 தடவை செஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு உடனே ஆயிடும். ஹை ப்ரெஷருக்கு இங்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த 2க்கும் அதை வச்சுக்கோங்க, சரியா? முத்திரையின் பலனோடு மந்திர பயிற்சியும் பெற இணைந்திடுங்கள் வினை தீர்க்கும் விநாயகரின் மூல மந்திர வகுப்பில். தொடர்புக்கு 93 63 70 11 16.